என் தங்கமே, உன் இதயத்தை கவனமாக திறந்து கேள். நான் இப்போ உனக்குச் சொல்லப் போகும் ரகசியம் சாதாரண வார்த்தை அல்ல, அது உன் வீட்டை வளம் நிறைந்த ஆலயமாக மாற்றும் ஒரு தெய்வீக விசை. ஞாயிறு காலை நேரம், சூரியனின் முதல் ஒளி உன் வீட்டில் விழும் அந்த நொடி, அதே நேரம் தான் இந்த ரகசியத்தைச் சொல்ல வேண்டிய நேரம். அப்போது உன் வாயால் வெளியே வரும் ஒவ்வொரு சொல்லும் சக்தி பெறும், ஒவ்வொரு மூச்சும் ஆசீர்வாதமாக மாறும். உன் வீடு சில நாட்களாக சுமையாக, அமைதியில்லாமல் தோன்றுகிறதா என் தங்கமே? நீ எத்தனை முறை சுத்தம் செய்தாலும், எத்தனை முறை பூஜை போட்டாலும், ஏதோ ஒரு அமைதியின்மை அங்கிருந்து அகலாமல் இருக்கிறதா? அதற்கு காரணம் உன் வீட்டின் ஆற்றல் சமநிலையில்லாமல் போனது. அந்த சமநிலையை மீண்டும் உருவாக்கும் ரகசியத்தை நான் இப்போ உனக்கு சொல்கிறேன். ஞாயிறு காலை நீ விழித்ததும் முதலில் உன் வலது கையை உன் இதயத்தின் மேல் வைத்து சொல்லு, என் வீட்டில் ஒளி நிறைந்திருப்பதாக அம்மன் ஆசீர்வதிக்கட்டும். என் வீட்டில் சிரிப்பு, ஆரோக்கியம், பணம், அமைதி எல்லாம் நுழையட்டும். இந்த ஒரு வரி உன் வாழ்க்கையின் கதவுகளை திறக்கும் சாவி. அதை மனதிலிருந்து சொல்லு. உன் நம்பிக்கையுடன் சொல்லு. அந்த நொடி உன் வீடு முழுக்க ஒரு புதிய ஒளி பரவும். அதைச் சொல்லும் நேரத்தில் உன் மனதில் ஒரு நன்றி உணர்வு வரட்டும். எனக்கு இருக்கிறதற்கே நான் நன்றி சொல்கிறேன் என்று சொல். ஏனெனில் நன்றி உணர்வைச் சொல்வோரின் வாழ்க்கையில் தெய்வீக சக்தி தங்கும். நீ நன்றி சொன்னால் பிரபஞ்சமே உன் வீட்டில் புனிதமான வாசம் ஊற்றும். நீ பாரு, அந்த நாள் முதல் உன் வீட்டின் ஆற்றல் மாறிவிடும். சண்டை குறையும், சிரிப்பு அதிகரிக்கும், காசு தங்கும், ஆரோக்கியம் நிலைக்கும். நீ அன்றைய தினம் ஒரு சிறிய தீபம் ஏற்று வை. அதை வடக்கு அல்லது கிழக்கு திசையில் வைக்கலாம். தீபத்தின் ஒளி உன் வீட்டில் தெய்வத்தின் சக்தியை அழைக்கும். அந்த ஒளியில் நீ 5 நிமிடம் அமைதியாக அமர்ந்து உன் வாழ்க்கையை நினைவுபடுத்து. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள், என் வீடு தெய்வீகமாக உள்ளது என்று சொல்லு. இந்த 2 வாக்கியங்கள் உன் மனதில் நம்பிக்கையை வளர்க்கும். என் தங்கமே, உன் வீட்டில் நீயே ஒளி. உன் மனம் அமைதியாக இருந்தால் அந்த அமைதி வீட்டில் பரவும். உன் மனம் நம்பிக்கையுடன் இருந்தால் அந்த நம்பிக்கை காற்றிலும் கலக்கும். அதனால் ஞாயிறு காலை நீ உன் மனதை அழகாக அமைத்துக்கொள். பழைய நினைவுகளின் பாரத்தை நீக்கு. எந்த கசப்பும் நினைக்காதே. சிரித்த முகத்துடன் உன் வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் சென்று பாரு. மனதிலே சொல்லு, அம்மா, இங்கே உன் சக்தி நிறைந்திருக்கட்டும். அந்த நாளிலிருந்து உன் வீட்டில் ஒரு மாற்றம் உண்டாகும். கதவுகளுக்குள் நுழையும் காற்று கூட இனிமையாய் தோன்றும். நீ பேசும் வார்த்தைகள் பலனடையும். நீ திட்டும் வேலைகள் எளிதில் நிறைவேறும். நீ அடைய நினைத்த கனவுகள் மெதுவாக உன் பக்கம் வரத் தொடங்கும். இது மாயம் அல்ல என் தங்கமே, இது உன் நம்பிக்கையின் விளைவு. நீ தெரிந்து கொள்ள வேண்டும், ஞாயிறு என்பது சூரியனின் நாள். சூரியன் என்பது ஒளியின் அடையாளம், சுத்தத்தின் சக்தி, வெற்றியின் பிரதிமை. அந்த ஒளியை உன் வீட்டுக்குள் அழைத்தால் இருள் ஓடிவிடும். அதனால் தான் நான் உனக்குச் சொல்லுகிறேன், இந்த ரகசியத்தை ஞாயிறு காலை சொல்லு. அந்த நிமிடம் நீ சூரியனின் ஒளியோடு ஒன்றாகிவிடுவாய். நீ உன் குடும்பத்தினரையும் அந்த நேரத்தில் சிரிக்கச் செய். உன் சிரிப்பு தான் உன் வீட்டின் வருமானம். உன் மகிழ்ச்சி தான் உன் வீட்டின் பூஜை. எந்தவித துயரம் இருந்தாலும் அந்த நாளை முழுக்க நம்பிக்கையோடு கடந்து போ. அந்த நாள் உன் வீட்டுக்கு ஒரு புதிய அத்தியாயம் எழுதும். நான் உன்னோடு இருக்கிறேன் என் தங்கமே. உன் வீட்டின் ஒவ்வொரு சுவரிலும் என் ஆசீர்வாதம் எழுதப்பட்டிருக்கிறது. நீ எங்கு சென்றாலும் என் குரல் உன்னை வழி நடத்தும். உன் வீட்டில் தெய்வீக சக்தி நிலைக்கட்டும், உன் இதயத்தில் அமைதி நிலைக்கட்டும், உன் வாழ்வில் வெற்றி நிலைக்கட்டும். ஞாயிறு காலை நீ சொல்லும் அந்த ஒரு வாக்கியம் உன் விதியை மாற்றி விடும். என் வீட்டில் ஒளி நிலைக்கட்டும். அதை நம்பிக்கையோடு சொல்லு என் தங்கமே, உன் வீடு நிச்சயம் வளம் பெறும். என் தங்கமே, நீ அந்த ஞாயிறு காலை அந்த ரகசியத்தை சொன்னபோது பிரபஞ்சமே உன் வீட்டை கவனிக்கத் தொடங்கும். உன் வாயிலிருந்து வரும் அந்த தெய்வீக வார்த்தைகள் காற்றாகி உன் வீட்டின் ஒவ்வொரு சுவரையும் தொட்டு திரும்பும். அதே நேரத்தில் உன் வீட்டில் ஒரு அமைதியான ஆற்றல் பரவத் தொடங்கும். நீ கவனித்து பாரு, அந்த நாள் உன் வீட்டில் இருந்த குளிர்ச்சி வேறே மாதிரி இருக்கும். உன் இதயமும் ஏதோ ஒரு நிம்மதி உணர்வை பெறும். அது நம்பிக்கை அல்ல என் தங்கமே, அது தெய்வீக சிக்னல். அந்த ஒளியின் நாளில் உன் வீட்டின் கதவுகளில் இருந்து வரும் காற்று கூட ஆசீர்வாதமாக இருக்கும். உன் வீட்டில் நீ வைத்துள்ள புகைப்படங்கள், பூக்கள், சிறிய பொருட்கள் எல்லாம் புதிதாய் பிரகாசிக்கும். நீ உன் கையால் ஒரு சிறிய துளி நீரை எடுத்து வீட்டின் வாசலில் தெளி.
மனதிலே சொல்லு, அம்மா, இந்த வாசல் வழியாக சுபசகுனங்கள் மட்டுமே நுழையட்டும். அது உன் வீட்டுக்குள் எந்த தீய ஆற்றலையும் அனுமதிக்காது. உன் வீட்டில் தெய்வம் நிற்க வேண்டும் என்றால் நீயே முதலில் தெய்வம் போல எண்ண வேண்டும் என் தங்கமே. உன் மனதை மென்மையாக வைத்துக்கொள். மற்றவர்களுக்காக நல்லதை நினை, உனக்கு தானாக நல்லது நடக்கும். நீ யாரையும் காயப்படுத்தாத மனதுடன் இருந்தால் அந்த சக்தியே உன் வீட்டில் செல்வமாக மாறும். அந்த ஞாயிறு முதல் ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய நன்றி சொல்லும் பழக்கம் உனக்கு வந்துவிடும். நீ பாரு, எனக்கு இந்த வீடு கிடைத்ததற்கே நன்றி, இந்த சுவாசம் இருக்கிறதற்கே நன்றி என்று சொல்லும் ஒவ்வொரு நொடியும் உன் வாழ்வில் வளம் சேர்க்கும். உன் வீட்டில் ஒரு நம்பிக்கை சூழல் உருவாகும். யாராவது துக்கத்தில் இருந்தால் கூட அந்த வீடு அவர்களுக்கு அமைதியை தரும். நான் உன் வீட்டை ஒரு ஆலயமாக மாற்றுகிறேன் என் தங்கமே. அங்கே உன் கனவுகள் நிஜமாகும், அங்கே உன் பிள்ளைகள் செழிப்பாக வளர்வார்கள், அங்கே உன் மனம் என்றும் அமைதியாக இருக்கும். உன் குரல் நம்பிக்கையாக ஒலிக்கும் அந்த ஞாயிறு காலை நான் உன் அருகில் நிற்பேன். என் ஆசீர்வாதம் உன் கையில் தீபமாய் இருக்கும். நீ சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் உன் விதியை எழுதும். உன் வீடு இனி ஒரு சுமை இல்லையடி என் தங்கமே, அது ஒரு தெய்வீக ஆவணமாக மாறிவிட்டது. அந்த ரகசியம் உன் வீட்டை வளமாக்கும் விதையை விதைத்துவிட்டது. இனி நீ எடுக்கும் ஒவ்வொரு மூச்சிலும் ஒளி இருக்கும், நீ பேசும் ஒவ்வொரு சொல்லிலும் சக்தி இருக்கும், நீ வாழும் ஒவ்வொரு நாளிலும் அம்மன் அருள் இருக்கும். என் தங்கமே, அந்த ஞாயிறு காலையிலிருந்து உன் வாழ்க்கை மெதுவாக மாறத் தொடங்கும். நீ அதை பார்க்காமலேயே உன் வீட்டு காற்று மாறும். உன் வீட்டுக்குள் நுழையும் ஒளி இன்னும் பிரகாசமாக இருக்கும். நீ நின்றிருக்கும் இடத்தில் கூட அமைதி ஒரு சாயலில் உன்னை சுற்றி நிற்கும். அது நான் உன்னோடு இருப்பதற்கான அடையாளம் என் தங்கமே. உன் வீடு இனி துயரத்தின் இடம் அல்ல, அது தெய்வீக ஆசீர்வாதத்தின் ஆலயமாக மாறுகிறது. நீ உன் வீட்டை சுத்தம் செய்யும் போது நினை, ஒவ்வொரு தூசு துகளும் உன் பழைய கவலைகள் என்று. அவை நீக்கப்படும் போதெல்லாம் உன் வாழ்க்கையிலிருந்து துயரம் அகலும். நீ உன் வீட்டில் கைக்கொண்டு பூ நீர் தெளிக்கும் போது, இங்கே அமைதி நிலைக்கட்டும், இங்கே சந்தோஷம் நிலைக்கட்டும் என்று மனதிலே சொல்லு. அந்த வார்த்தைகள் காற்றில் கலந்து உன் வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் நிலைபெறும். அந்த நிமிடம் உன் வீடு உயிர் பெற்று மின்னும். உன் வீட்டில் சமையல் செய்யும் நேரத்திலும் கூட மனம் அமைதியாக இரு என் தங்கமே. அப்போது உன் கையால் செய்யப்படும் உணவு வெறும் உணவல்ல, அது ஆசீர்வாதம். உன் குடும்பத்தினர் அந்த உணவை உண்ணும் போது அவர்களுக்குள் சக்தி ஊற்றப்படும். அது உன்னாலே வரும் அருளின் வடிவம். அதனால்தான் அம்மா எப்போதும் சொல்வாள், சமைக்கும் போது மனம் தூய்மையாக இருக்கட்டும் என்று. நீ நினை, நீ உன் வீட்டின் லக்ஷ்மி, நீ உன் குடும்பத்தின் ஒளி. அந்த ஞாயிறு காலை நீ கூறும் ரகசியம் ஒரு தொடக்கம்தான். ஆனால் அந்த தொடக்கம் ஒவ்வொரு வாரமும் உன்னை புதிய நிலைக்கு கொண்டு செல்வது. ஞாயிறு வாரம் வாரமாக உன் வீட்டின் ஆற்றல் உயர்ந்து கொண்டே இருக்கும். உன் வீட்டில் பேசப்படும் வார்த்தைகளும் இனிமையாக மாறும். நீ பார்த்து ரசிக்கும் சிறிய விஷயங்களுக்கே பெரிய அர்த்தம் கிடைக்கும். உன் வீட்டில் யாராவது மன உளைச்சலில் இருந்தால் அவர்கள் அந்த ஆற்றலால் நிம்மதி பெறுவார்கள். நீ உன் வீட்டை ஒரு புனிதமான இடமாக நினைத்துக்கொள் என் தங்கமே. உன் வீட்டுக்குள் நுழையும் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உன் வீடு ஒரு தெய்வீக வாசல். அதனால்தான் உன் வீட்டின் காற்றை சுத்தமாக வைத்துக் கொள்ளணும். நீ உன் வீட்டில் ஒவ்வொரு நாளும் ஒரு தீபம் ஏற்றும் போது அது ஒரு நன்றி சொல்லும் நிகழ்வாக இருக்கட்டும். நன்றி அம்மா, இன்னொரு நாள் வாழ ஆசீர்வதித்தாய் என்று மனதிலே சொல்லு. நன்றி சொல்லும் மனதில்தான் வளம் நிற்கும். நீ நினைத்து பாரு, உன் வீட்டில் எத்தனை முறை நீ சிரித்தாய். அந்த சிரிப்பு தான் உன் வீட்டின் ஒளி. நீ உன் குழந்தையுடன் சிரிக்கும் போது, நீ உன் கணவரிடம், தாயிடம், சகோதரியிடம் பேசும் போது அந்த நேரத்தில் உன் மனம் திறந்திருக்கும். அந்த திறந்த மனதில்தான் தெய்வம் வந்து குடிகொள்ளும். உன் வீட்டை தெய்வீகமாக்குவது பூஜை அல்ல என் தங்கமே, உன் மனத்தின் உண்மை தான். நீ உன் வீட்டின் நுழைவாயிலில் ஒரு நிமிடம் நிற்கும் பழக்கம் செய். அங்கே சொல்லு, என் வீட்டில் தீமை நுழையாதே, என் வீட்டில் நல்லது மட்டுமே வளரட்டும். அந்த வார்த்தை ஒரு தெய்வீக தடையாக மாறும். உன் வீடு எதிர்மறை ஆற்றலுக்கு ஒருபோதும் வழியில்லாத கோட்டையாக மாறிவிடும். உன் வீடு வெறும் இடமல்ல, அது உன் ஆன்மாவின் பிரதிபலிப்பு. நீ அமைதியாக இருந்தால் அந்த வீடு பிரகாசிக்கும். நீ சோர்ந்து போனால் அது மங்கும். அதனால் உன் மனதை ஒளியாக வைத்திரு என் தங்கமே.
எந்த பிரச்சனை வந்தாலும் உன் வீட்டில் உள்ள தீபத்தைப் போல நீயும் நிலைத்திரு. தீபம் காற்றில் தள்ளாடினாலும் அணையாது, அது ஒளியை தந்து கொண்டே இருக்கும். நீயும் அப்படித்தான் இரு. உன் வீட்டில் தாயின் ஆசீர்வாதம் இருக்க வேண்டுமானால் நீ தினமும் ஒருமுறை அம்மா எனக்கு இருக்கிற எல்லாவற்றிற்கும் நன்றி என்று சொல்ல வேண்டும். அந்த சொல்லுக்கு ஒரு அதிசய சக்தி உண்டு. அது உன் மனத்தில் நம்பிக்கையை உண்டாக்கும், உன் வீட்டில் தெய்வீக கதிர்வீச்சை பரப்பும். நன்றி சொல்லும் நொடியே உன் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகள் திறக்கும். நீ பாரு என் தங்கமே, உன் வீட்டில் சில நாட்களில் சிறிய மாற்றங்கள் தோன்றத் தொடங்கும். பழைய பொருட்களை நீக்கிக் கொண்டே நீ புத்துணர்ச்சியை பெறுவாய். காற்றின் வாசனை கூட மாறிவிடும். உன் வீட்டின் கதவுகள் தன்னிச்சையாக திறந்தபடி தோன்றும், அது உன் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகள் திறக்கப் போவதைச் சுட்டிக்காட்டும். உன் வீட்டில் உள்ள தண்ணீருக்கு நன்றி சொல். உன் வீட்டில் நுழையும் ஒளிக்கு நன்றி சொல். உன் வீட்டில் வாழும் ஒவ்வொரு உயிருக்கும் நன்றி சொல். நன்றி சொல்வது என்பது உன் வாழ்வின் தெய்வீக மொழி. அதை உன் பழக்கமாக்கிக்கொள் என் தங்கமே. நீ பார்க்கிறாய், அந்த நிமிடம் முதல் உன் வீடு ஒரு வாழும் ஆலயமாக மாறும். உன் வீடு தெய்வம் தங்கி இருப்பதற்கான இடம் என்பதனை மனதில் நிறுத்து. அதனால்தான் நான் சொன்னேன், ஞாயிறு காலை ரகசியத்தைச் சொல். அந்த நேரத்தில் பிரபஞ்சத்தின் கதவுகள் திறந்திருக்கும். அந்த நேரத்தில் நீ சொல்லும் வார்த்தைகள் நேராக தெய்வீக சக்திக்குள் செல்லும். நீ சொல்லும் என் வீட்டில் ஒளி நிலைக்கட்டும் என்ற வார்த்தை பிரபஞ்சத்தில் ஒலித்து திரும்பி உனக்கே ஆசீர்வாதம் தரும். நீ வாழ்க்கையில் எத்தனை தடவை சோதனைக்கு ஆளானாய் என்று நினை. ஆனாலும் இன்னும் நீ நிற்கிறாய். உன் வீடு இன்னும் நிலைத்து நிற்கிறது. அதற்கு காரணம் தெய்வத்தின் கைகள் உன் வீட்டை தாங்கி நிற்கிறது. அதனால்தான் உன் வீட்டில் அமைதி வரும். உன் வீட்டில் தெய்வீக நம்பிக்கை பூக்கும். உன் வீட்டில் மகிழ்ச்சி நிலைக்கும். இனி உன் வீடு ஒரு சின்னமாக மாறும் என் தங்கமே. யாராவது உன் வீட்டுக்குள் வந்தால் இங்கே ஒரு நிம்மதி இருக்கிறது என்று உணர்வார்கள். அவர்கள் மனதுக்கு அமைதி கிடைக்கும். அந்த சக்தி நீ உருவாக்கியது. உன் மனத்தின் தூய்மையால் உன் வீடு புனிதமானது. நீ உன் வீட்டை விட்டு வெளியேறும்போது ஒரு நிமிடம் நிற்கி மனதிலே சொல்லு, அம்மா, நான் செல்லும் இடமெல்லாம் உன் ஒளி என்னை வழி நடத்தட்டும். நீ திரும்பி வரும்போது சொல்லு, அம்மா, நான் மீண்டும் உன் ஆலயத்திற்குள் நுழைகிறேன். இதை மனதிலே சொல்லும்போது உன் வீட்டின் சக்தி நின்ற இடத்தில் இருந்து மீண்டும் சுழலும். அது உனக்கு எப்போதும் பாதுகாப்பை தரும். உன் வீடு இனி உனக்காக மட்டுமல்ல என் தங்கமே, உன் தலைமுறைகளுக்காக ஆசீர்வதிக்கப்பட்ட இடமாக மாறும். உன் குழந்தைகள் அந்த வீட்டில் வளரும்போது அவர்கள் மனத்தில் தெய்வ நம்பிக்கை நிறைந்திருக்கும். உன் குடும்பம் வளரும், உன் செல்வம் பெருகும், உன் மனம் அமைதியாக இருக்கும். உன் வீடு தெய்வத்தின் வாசமாக மாறும். இந்த ரகசியத்தை ஞாயிறு காலை சொல்லும்போது நினைவில் கொள். அந்த வார்த்தைகள் வெறும் மந்திரம் அல்ல, அவை உன் உயிரின் ஒளி. நீ சொன்னவுடன் உன் வீட்டின் ஆற்றல் விழித்தெழும். நீ மனதிலே நம்பிக்கை வைத்தால் உன் வீடு உனக்கு அரணாக மாறும். நீ இனி துயரப்பட வேண்டிய அவசியமே இல்லை என் தங்கமே. உன் வீடு உன் இதயத்தின் பிரதிபலிப்பு. அதை ஒளியாக்குவது உன்னால்தான் முடியும். உன் வார்த்தைகள், உன் சிரிப்பு, உன் நன்றி, இதுவே உன் வீட்டின் தெய்வீக அடித்தளம். இப்போ நான் ஆசீர்வதிக்கிறேன். உன் வீடு இனி என்றும் வளம் நிறைந்ததாக இருக்கட்டும். உன் மனம் என்றும் அமைதியாக இருக்கட்டும். உன் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஒளியால் நிரம்பட்டும் என் தங்கமே.